வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் நேட்டிவ் உடைய கோர் காம்பனன்ட்ஸ். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆப் டாட் ஜேஎஸில் பார்த்துட்டிங்கன்னா, பேசிக்காக பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். பட் இதில் நிறைய விஷயம் நம்மளுக்கு புரியாது. நீங்கள் ரியாக்ட் ஜேஎஸ் நாலேஜே இருந்தாலும் பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா வியூ, டெக்ஸ்ட்டு, ஸ்டேட்டஸ் பார், அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஸ்டைல் ஷீட் டாட் கிரியேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு புரியாது. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரியாக்ட் நேட்டிவோடைய கோர் காம்பனன்ட்ஸ்னால் என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். இப்போது ரியாக்ட் நேட்டிவோடைய அஃபிஷியல் போர்ட்டல் போனீங்க அப்படின்னா, ஒரு செக்ஷனே பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனுவே இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கே பாருங்கள் கோர் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் கீழே உங்களுக்கு நிறைய லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா சிம்பிள் காம்பனன்ட்ஸாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பட்டனு, ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு டெக்ஸ்ட் இன்புட், இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா கோர் காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வரப்போறக்கூடிய வீடியோவில் நம்ம நிறைய காம்பனன்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, வியூ அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த வியூ அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு காம்பனன்ட்டு. அதாவது இப்போ பேசிக்காக நம்ம HTML-ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா div யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த divக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு காம்பனண்ட் தான் வியூ. இப்போ இந்த வியூ பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ நம்ம எத்தனை வியூஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம் நெஸ்டட் வியூவில். அதாவது the view is designed to be nested inside other views, so can have 0 to many children of any type. ரைட்டா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வியூக்குள்ளே இன்னொரு வியூ கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்போ வியூ அப்படிங்கிறப்போ எப்படிலாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு டெமோவாக காமிக்கிறேன். அப்போ இன்னும் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய டிஃபால்ட்டாக இருக்க விஷயங்களை நான் எடுத்துகிட்டு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறேன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா, இது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த வியூக்கான ஒரு ஸ்டைல். வியூ அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட்டை நம்ம டிஸ்பிளே ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதோடைய ஸ்டைலை பிஹேவ் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்குறோம். ஸோ இதை பற்றியான டீட்டெயிலாக நம்ம வரப்போகிற செக்ஷனில் படிக்கலாம். பட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எப்படி வியூஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வியூஸ்க்கான ஸ்டைல் பிஹேவியர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாமல் கொஞ்சம் சிம்பிளாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். நான் சிம்பிள் வியூவாக க்ரியேட் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், நான் இந்த ஸ்டைலை ரிமூவ் பண்ண உடனே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாணவன் லேர்ன் கோட் ரியாக்ட் நேட்டிவ் ஆப்ஸ் டெவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு இல்லையா? ஸோ ஏன்னா இந்த ஸ்டைலை நம்ம அப்ளை பண்ணலை. ரைட்டா? நீங்கள் இந்த ஸ்டைலை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு மாணவன் லேர்ன் கோட் ரியாக்ட் நேட்டிவ் ஆப்புங்கிற இந்த டெக்ஸ்ட் ப்ராப்பராக அகாமடேட் ஆயிருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு வியூக்கு தேவையான ஸ்டைலை நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். பட் இதை பற்றியான டீட்டெயில்ஸாக நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ஸ்டைலுக்கு டாட் கிரியேட்னா என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வியூவில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? ஸோ முதல்ல இந்த கண்டென்ட் எல்லாம் நான் எடுத்துடுறேன், ஸ்டைல் பிஹேவியரையும் எடுத்துடுறேன். ஸோ இப்போ சிம்பிள் வியூ, ரைட்? இப்போ சிம்பிள் வியூவில் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஒரு நெக்ஸ்டட் வியூ கிரியேட் பண்ணுறேன். ரைட்? கிரியேட் பண்ணியாச்சு. இது நெக்ஸ்டட் வியூ. ரைட்? இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் நிறைய கோர் காம்பனண்ட்டை இன்க்ளூட் பண்ணலாம். இப்போது நீங்கள் கேட்கலாம், ஏன் நான் டிவ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டால் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதே வியூக்குள்ளே டிவ் யூஸ் பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். ஹலோ மாணவன் அப்படின்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணுறேன். இப்போ என்னுடைய ஆப் ரெஃப்ரெஷ் ஆகுது. எனக்கு பார்த்துட்டிங்கன்னா எரர் வருது. ஸோ ஏன் எரர் வருதுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மல் HTML மாதிரி ரியாக்ட் நேட்டிவை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ டிவ்லாம் சப்போர்ட் பண்ணாது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்கணுன்னா கூட நீங்கள் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ரியாக்ட் நேட்டிவோடைய கோர் காம்பனண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கீங்க. இதில் நீங்கள் எப்படி நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கோர் காம்பனண்ட் அண்ட் ஏபிங்கிற செக்ஷன் போயிட்டு மேலே கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ்டு காம்பனண்ட் இருக்கும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணக்கூடிய மெனு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா பேசிக் காம்பனண்ட். இந்த பேசிக் காம்பனண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா வியூ, டெக்ஸ்ட்டு, இமேஜ், டெக்ஸ்ட் இன்புட், ஸ்கோரல் வியூ, ஸ்டைல் ஷீட், இதுதான் ஒரு பேசிக் காம்பனண்ட். ஒரு சிம்பிளாக ஒரு வியூ கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் தேவையான கண்டென்ட்டை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணுன்னா கூட உங்களுக்கு இந்த பேசிக் காம்பனண்ட் வேணும். அதில் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா வியூ. ஸோ இந்த வியூங்கிறது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை செப்பரேட் டேபாக ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா
உங்களுக்கு வியூவில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு சிம்பிளாக இதை வந்து கன்க்ளூட் பண்ணவே முடியாது. காரணம் என்னென்னா, வியூக்கு அப்படிங்கிறது ஒரு காம்பனண்ட்டு. அந்த காம்பனண்ட்டுக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இப்போ நீங்கள் சைடில் பாருங்கள், நிறைய ப்ராப்ஸ் இருக்குது பாருங்கள். அதாவது வந்து இந்த வியூவை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த டிவ்லாம் சப்போர்ட் பண்ணாது. இப்போது நான் வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு டெக்ஸ்ட் நான் கொடுக்கணும்னா கூட நார்மல் HTML பண்ண முடியாது. நான் என்ன கொடுக்கணும்? டெக்ஸ்ட்னு கொடுக்கணும். அது ஒரு காம்பனண்ட், ரைட்? இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹலோ மாணவன் அப்படிங்கிறது ப்ராப்பராக வருது. அப்போ அந்த டெக்ஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, அதுவும் ஒரு காம்பனண்ட்டு. ஸோ இது வந்து நம்ம வந்து இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஃபார் டிஸ்பிளே த டெஸ்ட்டுக்கு இது யூஸ் பண்ணுறோம், ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிம்பிளாக பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த வியூ ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த வியூக்குள்ளே இந்த டெக்ஸ்ட்டை கொண்டு போகிறேன். ஸோ வந்து ஒரு வியூக்குள்ளே இன்னொரு வியூ இருக்குது, ரைட்டா? இந்த வியூக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டைல் எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, எப்படி வந்து ஒரு HTML இன்லைன் ஸ்டைல்னு சொல்லுவாங்க, ஒரு டேக்குள்ளேயே எழுதுறது, அது வந்து இன்லைன் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கண்டென்ட் பாருங்களேன். இந்த ஹலோ மாணவன் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேடிங்கும் இல்லாமல் இருக்குது. அப்போ ஒரு பேடிங் டிஃபைன் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பேரண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேரண்ட்டில் போயிட்டு ஸோ ஸ்டைல் கொடுத்துட்டு இந்த ஸ்டைல் ஈக்குவல் டு, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ளவர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதுக்குள்ளே பேடிங் கொடுத்து :50 நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு பேடிங் கொடுத்தோடனே பார்த்துட்டிங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக அலைன்மெண்ட்டாக இருக்குது, ரைட்? இப்போ வந்து ஒரு இன்லைன் ஸ்டைலில் இங்கே கொடுத்துருக்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டை நான் எங்கே டிஸ்பிளே பண்ணாலும் பாருங்கள், எனக்கு வந்து இந்த பேடிங் அப்படியே தான் இருக்கும். ஆப் ரெஃப்ரெஷ் ஆகுது, உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த வியூ அப்படிங்கிறது தான் பேரண்ட். அதுக்கு கீழே வர எல்லா கண்டென்ட்டுமே இந்த பேடிங் ப்ராப்பர்ட்டி பேஸ் தான் இருக்கும். இது நார்மலாக நம்ம HTML CSSல இருக்கிற மாதிரி தான். பட் இங்கே நீங்கள் ஒரே ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாமே பில்டின் காம்பனண்ட். நீங்கள் HTML எனக்கு தெரியும், இல்லை ரியாக்டில் நான் மாஸ்டராக இருக்கிறேன் அப்படின்னாலும் இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பில்டின் காம்பனண்ட்டை பற்றியான ஒவ்வொரு விஷயமும் தெரியணும். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ப்ராப்பர்ட்டிஸும் பில்டின் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் காம்பனண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் காம்பனண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் தனியாக இருக்கும். இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். நம்ம ஸ்டைல் கொடுத்துருக்குறோம், அப்போ ஸ்டைல் கொடுக்கறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இது. ஸோ டெக்ஸ்ட் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி, வியூ ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி நிறைய இருக்கும். இது வந்து கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து iOSல சப்போர்ட் பண்ணும், சில ப்ராப்பர்ட்டி ஆண்ட்ராய்டில் சப்போர்ட் பண்ணும், சில ப்ராப்பர்ட்டி ரெண்டுத்துலையுமே சப்போர்ட் பண்ணும். இதுக்கான எல்லாமே நீங்கள் டாக்குமெண்டேஷன் தான் ரெஃபர் பண்ணணும். ஸோ இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. ரியாக்ட் நேட்டிவ்ங்கிறது ஒரு லைப்ரரி. அந்த லைப்ரரியில் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிருக்க விஷயத்த டாக்குமெண்டோட ஹெல்ப் இல்லாமலாம் நம்ம அப்ளிகேஷனே டெவலப் பண்ண முடியாது, கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வியூக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை கொண்டு வரேன். எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் டெக்ஸ்ட் இன்புட். ஸோ இது வந்து ஒரு டெக்ஸ்ட் இன்புட்டு, ஒரு கீபோர்டு பேஸ்டு, நம்ம டைப் பண்ணால் கொடுக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் இன்புட், ஃபார்ம் பேஸ்டுன்னு வச்சுங்க. ஸோ இதை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். இப்போ இங்கே சாம்பிள்ஸும் இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இந்த டெக்ஸ்ட் இன்புட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியான ஸ்டைல் ஷீட்டை நீங்கள் இங்கேயே கொடுத்துக்கலாம், ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் இன்புட் அப்படிங்கிறத மட்டும் நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி இந்த வியூக்குள்ளே கொண்டு வரேன். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும் எல்லா காம்பனண்ட்டும். ஸோ நான் டாக்குமெண்டேஷன்லேருந்தே இதை நான் வந்து எடுத்துகிட்டு வரேன். இப்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். என்ன எரர் வரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கெனாட் ஃபைண்ட் வேரியபிள் காம்பனண்ட் எக்ஸப்ஷன் வரும். இந்த காம்பனண்ட் எக்ஸப்ஷன் ஒரு காமன். என்னென்னா கெனாட் ஃபைண்ட் வேரியபிள் என்னன்னா, நீங்கள் டெக்ஸ்ட் இன்புட் கொடுத்துருக்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுது ரியாக்ட் நேட்டிவ் கம்பைலர். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா புரிய வைக்கணும். அப்போ இதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக இம்போர்ட் பண்ணலை. ஸோ நீங்கள் எந்த காம்பனண்ட்டை உங்களுடைய வியூக்கு கொண்டு வரீங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் இம்போர்ட் பண்ணணும், ரைட்டா? இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ டெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அழகாக ஒரு ஹலோ மாணவன் கீழே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம டைப் பண்ணலாம், ரைட்? ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வியூ யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், எவ்வளோ வந்து நெஸ்டட் வேணாலும் நீங்கள் கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வியூ,
ரைட்டா? இந்த வியூக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட் இன்புட். இந்த டெக்ஸ்ட் இன்புட்டுக்கு மட்டும் தான் இந்த ஸ்டைல் அப்ளை ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பட்டன் கொண்டு வரலாம். இப்போ பட்டன் அப்படிங்கிறப்போ சேம். நீங்க என்ன பண்ணணும், கோர் காம்பனன்ட் பட்டனுக்கு போங்க. இங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டன்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ பட்டன் அப்படிங்கிறது இதான் ஃபர்ஸ்ட் சின்டெக்ஸ். அதுக்கப்புறம் பட்டனுடைய டைட்டில். ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க வந்து ஸோ பட்டன் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ பட்டன் கொடுக்கும்போது பட்டனுடைய டைட்டில் கொடுக்கணும். ஸோ நான் வந்து லேர்ன் மோர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ க்ளோஸ் பண்ணுறேன், பட்டனை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எகைன் சேம் எரர் வருது. அப்போ என்ன அர்த்தம், நம்ம பட்டனை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பேசிக்ஸ். ரைட்? இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு வியூ ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கிறோம், லேர்ன் மோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். மேலே ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ரைட்டா? இப்போது இதுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி உங்களால் நார்மல் இந்த HTML பிஹேவியர்லாம் கொண்டு வர முடியாது. இப்போ நான் வந்து இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வந்து ஒரு டிவ் கிரியேட் பண்ணி ஹலோ அப்படின்னு கொடுத்தாவே இமீடியட்டாகவே எரர். ஸோ உங்களுக்கு இங்கேயே வந்துடும் JSX எக்ஸ்பிரஷன் மஸ்ட் ஹேவ் ஒன் பேரண்ட் எலமெண்ட்னு வந்துடும். இது வந்து ரியாக்ட் JS தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ இதே வந்து நான் ஒரு வியூக்குள்ளே கொண்டு வரேன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ வியூக்குள்ளே கொண்டு சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், the text string must be rendered within a text. ரைட்டா? அது வந்து ஒரு டெஸ்ட் ஸ்ட்ரிங்குங்கிறது வந்து டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு காம்போனண்ட்டில் தான் ஆகுமே தவிர இந்த மாதிரி ஆகாது. ஏன்னா நம்ம HTML பண்ணும் போது என்ன பண்ணுவோம், இந்த டிவ்வுக்குள்ளே கண்டென்ட் போட்டால் டிஸ்பிளே ஆகும். பட் இது அந்த மாதிரி ஆகாது. ஓகே, இப்போ டிவ்வுக்குள்ளே ஸோ நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது ரியாக்ட் நேட்டிவோட டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்துட்டு இந்த டிவ்வுக்குள்ளே திரும்பியும் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எகெயின் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் வருது. ரைட்டா? இந்த எரர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ரியாக்ட் நேட்டிவ்க்கு புரியாது. ஸோ நிறைய பேர் என்னென்னா இந்த டிவ்வுக்கு பதில் தான் நம்ம வியூ யூஸ் பண்ணுறோம். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ நீங்கள் வந்து அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் போனீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க, வெதர் தட் இஸ் UI வியூ, டிவ் ஆர் ஆண்ட்ராய்ட் வியூ. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இங்கே ரியாக்ட் நேட்டிவ்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், வியூ அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ரைட்டா? ஒரு வியூக்குள்ளே நீங்கள் எத்தனை நெஸ்டட் வேணாலும் கொண்டு வரலாம், 0 to many children. ரைட்டா? இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்போதுமே டாக்குமெண்டேஷனை ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஃபாலோ பண்ணணும். எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்மளுக்கு ஒரே டைமில் யூஸ் பண்ண மாட்டோம். பட் ப்ராப்பர்ட்டிஸை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து ரொம்ப பாப்புலரான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஒரு வியூ கிரியேட் பண்ணுறோன்னா அதுக்கான ஸ்டைல். ரைட்டா? அந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு இல்லை iOS கரெக்டாக சப்போர்ட் பண்ணுவாங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டாக்குமெண்டேஷன் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ டிவ்வுங்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஒரு டேட்டாவை நீங்கள் சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஃபார்ம் டிசைன் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுறீங்க, எது பண்ணாலும் வியூக்கு கீழே தான் வரும். ஸோ வியூ கீழே நீங்கள் டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணலாம், ஒரு வியூக்குள்ளே இன்னொரு வியூ கொண்டு வரலாம், அதுக்குள்ளே டெக்ஸ்ட் இன்புட் கொண்டு வரலாம், பட்டன் கொண்டு வரலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வரலாம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியான ஸ்டைல் நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நார்மல் CSSல நம்ம என்ன கொடுப்போம்னா, இந்த மாதிரி பார்டர் கலர் கொடுக்கல இல்லையா, அந்த பார்டர் கலர் நம்ம இந்த மாதிரி கொடுப்போம். ரைட்டா? ஹைஃபன் கொடுத்துட்டு கொடுப்போம். பட் இது வந்து சப்போர்ட் பண்ணாது. இப்போ நார்மல் வந்து நம்ம CSSல வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ஹைஃபன் கலர் அப்படி வரும். ஸோ இங்கே டிஃப்ரெண்ட், இங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ரியாக்ட் நேட்டிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பில்டின் காம்போனன்ட்ஸ் தான் இருக்குது, ரெடியாக இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து வியூ அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் கொடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புது புது வீடியோஸ் போடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரியாக்ட் JS வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு செப்பரேட் கோர்சஸ் இருக்குது. நம்ம ரியாக்ட் நேட்டிவ் அட்வான்ஸும் நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு கோர்சஸ் பண்ண போகிறோம். அது ப்ரீமியம் கோர்சஸ். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அதுக்கான கண்டென்ட் குவாலிட்டி தான், அதுக்கான வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். பட் நம்ம யூடியூப்பில் வந்து யூடியூப் சப்ஸ்கிரைபருக்காக எப்போதுமே போடுற மாதிரி நம்ம ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்லி வேலை வேணும், நான் வந்து படிச்சுட்டு இமீடியட்டாக எனக்கு வேலை வேணும், ரியாக்டில் வந்து எனக்கு நான் ஜாப் வாங்கணும், இன்டர்வியூ நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த கோர்ஸ் வாங்கி படிக்கலாம். தேங்க்யூ கைஸ்.